வணக்கம் நண்பர்களே. தேர்தல் முடிவுகளுக்கு பின் கடந்த 4 நாட்களாக தமிழ்நாட்டு அரசியல் களம் இதுவரை பார்க்காத ஒரு உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப புதுசு. அதாவது 80களில் அரசியல் பார்த்தவங்களுக்கு என்ன இது பழகி போன ஒன்றா இருக்கும். ஏன்னா 80களில் பெரிய பரபரப்புகள்லாம் பார்த்துட்டோம். அதாவது 87, 88, 89, 90, 91 காலகட்டத்தில் அரசியல் மிகுந்த பரபரப்புக்குள்ளானதாக இருந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மா ஆட்சி போனது. அதுக்கப்புறமா ஒரு கவர்னர் ஆட்சியாக நம்ம பார்த்துட்டோம். அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு கவர்னர் இருந்தார். அப்போ அவருடைய ஆட்சி ஒரு 6 மாத காலம் நடந்தது. அதையும் நம்ம அனுபவித்தோம். அதன் பிறகு திமுக அரசு கலைக்கப்பட்டது. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லி 90ல் திமுக அரசு கலைக்கப்பட்டது. அதன் பிறகு தேர்தல் நடந்து ராஜீவ்காந்தி கொலை நடந்து பிறகு வந்த தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிச்சது. இந்த காலகட்டத்தையெல்லாம் அப்போ இருந்தவங்க அவங்களுக்கு இது புதிய அப்போ ஒரு அது வரைக்கும் பார்க்காத அரசியல் காட்சிகள் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். அதுக்கு பிறகு 91, 96, அப்புறம் 96, 2001 இப்படியே 15 ஆண்டு காலம் ஆட்சி மாறி மாறி வந்தாலும் அரசியலில் இந்த மாதிரியான ஒரு இந்த குதிரை பேரம் நடப்பதற்கான வாய்ப்பு, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம இழுபறியா தொடர்ந்தது. இதெல்லாம் இப்போதான் திரும்ப வந்திருக்கு. அதனால இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் இது மிக புதிய ஒரு உச்சகட்ட பரபரப்பா இது பார்க்கப்படுகிறது. நமக்கு அப்படி இல்லை. சரி, இப்போ என்ன நடக்குது அரசியல்ல? தமிழ்நாட்டு சட்டமன்றம் அமையுமா அமையாதா? இதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. விஜய்க்கு 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 5 பேர் கூடுதலா போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துரோகிகள். அந்த 5 பேரோட ஆதரவு சேர்த்தா 112 எம்எல்ஏக்கள் ஆகுறாங்க. இன்னும் 6, 7 எம்எல்ஏக்கள் தேவை விஜய்க்கு. இந்த எம்எல்ஏக்களை எங்கிருந்து பெற முடியும் அப்படின்னு பார்த்தா அதிமுக கூட்டணியிலிருந்து பெற முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா காங்கிரஸ் போய் ஒட்டிக்கிச்சாங்க. அதனால பாஜக ஆதரவோடு கட்சி தேர்தலில் போட்டியிட்ட இப்போதும் பாஜக அணியில் என்டிஏ அணியில் நீடிக்கிற எடப்பாடி பழனிசாமி அல்லது மற்ற கட்சிகள் எதுவும் இங்க ஆதரவு அளிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் ஆதரவு கொடுக்கணும். திமுக ஆதரிச்சதா, அதாவது திமுக கையில தான் இப்ப எல்லாமே இருக்கு. அது விஜய் ஆட்சி அமைக்கணும்னாலும் திமுக அனுமதி கொடுக்கணும். இந்த 6 எம்எல்ஏ 7 எம்எல்ஏக்களுக்கு மொத்தம் 9 எம்எல்ஏக்கள் இருக்காங்க திமுக கையில. அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் தேமுதிக, அடுத்து ஐயுஎம்எல் முஸ்லீம் லீக் கட்சி. இந்த 4 கட்சிகளிலும் இருந்து மொத்தம் 9 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த 9 எம்எல்ஏக்களில் முஸ்லீம் லீக் ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதுதான் எங்க முடிவுன்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. விஜய்க்கு ஆதரவு இல்லைன்ட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஊசலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தெளிவான முடிவை எடுக்காம இந்த ஆலோசனை, இன்னொரு ஆலோசனை, உயர்நிலை கூட்டம், ஜூம் கால் மீட்டிங்கு, இப்படி அவர்கள் பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நின்று ஜெயிச்சது திமுக கூட்டணியில. விஜய்க்கு நாங்க எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? எங்களை திட்டி தானே திமுக தீய சக்தி கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம் அவங்க எல்லாருமே மோசமானவங்க, இவங்களுக்கு ஆதரவு, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி தானே விஜய் இப்போ இந்த 108 பேரை ஜெயிச்சிருக்காப்புல. அப்புறம் எப்படி நீங்க விஜய்க்கு வாக்களிக்கலாம்? அது விஜய்க்கு ஆதரவாக போகலாம்? இது அயோக்கியத்தனம் தானே. காங்கிரஸ் தான் அந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுச்சுன்னா மற்ற கட்சிகள் எப்படி இதை நாங்க ஆலோசனை வரைக்கும் ஏன் போறீங்க? எது உங்களை அப்படி போக சொல்லுது? உண்மையில உங்களுக்கு இன்னி அளவுக்காவது ஒரு மரியாதை, ஒரு நன்றி, குறைந்தபட்ச நாகரிகம் ஏதாவது இருந்தா எடுத்தெடுப்புல என்ன சொல்லணும்? நாங்க எப்படி விஜய் கட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுக்க முடியும்? நாங்க நின்று திமுக கூட, நாங்க இப்போ திமுக கூட தானே இருக்க முடியும். எப்படி விஜய் கூட்டணியில் நாங்க பங்கு பெற முடியும், அல்லது அவருக்கு ஆட்சிக்கு நாங்க எப்படி ஆதரவு தர முடியும் தானே கேட்டிருக்கணும். அதை கேட்காம ஆலோசனைன்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அநாகரிகமான ஒரு அரசியல். கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இவங்க பண்ற இந்த 3 பேரும், இந்த 6 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இவங்க பண்றது மிக மிக அநாகரிகமான அரசியல். நான் இது ஒரு சரியான ஒரு பயணம் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். என்ன ஒரு குறைந்தபட்ச ஒரு தார்மீக உணர்வு உங்களுக்கு வேணாமா? எந்த அடிப்படையில் போய் விஜய் ஆதரிப்ப? விஜய் யாரு? விஜய் என்ன பெரிய மதசார்பின்மைக்கு ஆதரவா இருக்கிறாளா? பிஜேபி எதிர்க்கிறாளா?
தனக்கு வந்த பிரச்சனைக்கே வந்து அவர் பேச மாட்டேன்றாரு. அவர் ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறது யாரு? கவர்னர் தான். கவர்னர் யாரு? பாஜக. பாஜக என்ன சொல்லுவோ அதுதான் வந்து அவர் செயல்படுத்துறாரு. அவங்க காங்கிரஸ் ஆதரவுக்கு வந்துருச்சுன்னு உடனே வந்து பாஜக முழுசா இறங்கி வேலை பார்க்குது. BL சந்தோஷ் சொல்றாரு, இந்த காங்கிரஸ் உடைய முயற்சி வந்து கண்டிப்பா அது மூஞ்சில கரிய பூசம், காலம் நிச்சயமாக பதில் சொல்லணும் அப்படின்னு ரஜினிகாந்த் மாதிரி வந்து அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. BL சந்தோஷ் முக்கியமான ஆள் அவர் பாஜகவில். அவர் அதை சொல்றாருன்னா பாஜக மேலிடம் என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 6 பேர் வந்து ஏதாவது கோணங்கித்தனம் பண்ணி அங்க போய் அவருக்கு சப்போர்ட் அப்படின்னு போனா இந்த விஜயனுடைய ஆட்சி தொடர்வதற்கு என்னென்ன முட்டுக்கட்டைகளை போட முடியுமோ, தொடராம போகணும் அப்படிங்கிறது என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து பண்ணுவாங்க பாஜக. இப்போதைக்கு கண்முன் உள்ள சிறந்த வாய்ப்பு என்னன்னா விஜய் ஆட்சி அமைக்காமல் விட்டுடணும். விஜய் ஆட்சி அமைக்க விடக்கூடாது. தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்துல முதல்வர் விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறதா வந்து எனக்கெல்லாம் உண்மையில நான் தனிப்பட்ட முறையில நான் அதைத்தான் விரும்புறேன். முதல்வர் விஜய்ன்ற பேர் வந்து வந்ததுன்னா அதை விட கேவலம் எதுவும் கிடையாது. இவன் எப்படி வந்து நமக்கு முதல்வராக முடியும், நம்ம எப்படி ஆள முடியும், நம்ம அவ்வளவு தூரத்துக்கு கேரையங்களா, அவ்வளவு தூரம் அறிவில்லாத முட்டாள்களா? நம்ம ஒரு முட்டாள் கூட்டத்தை ஆள்வதற்கு தான் விஜய் மாதிரியான முட்டாள்கள் தேவை. நான் முட்டாள் இல்லை. என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் யார் ஆளணும்? ஒரு அறிவா இருந்த ஒரு தகுதி வாய்ந்த தலைவன் தான் ஆளணும். இந்த மாதிரி தற்குறி வந்து ஆளணுமா? அதுக்காக நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஏதோ ஒரு பைத்தியார கூட்டம், ஏதோ ஒரு அறபோதையில போயிட்டு ஓட்டு போட்டு இவனை வந்து இவ்வளவு MLAக்கள் கொடுத்துட்டாங்க. அதுக்காக வந்து மல்லு கட்டிட்டு அவனை போய் சப்போர்ட் பண்ணுன்னு என்ன கட்டாயம் இருக்கு? திமுக கூட்டணியில் வென்று விட்டு விஜய்க்கு போய் ஆதரவு தருவ அப்படின்னு சொல்றது 100% அயோக்கியத்தனம். இது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஏற்கனவே ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு தான் அங்க உக்காந்துட்டு இருக்கு. அதுவே வந்து விஜயை பிடித்த பேடையா மாறி போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்படியே போட்டோம். இந்த தமிழ் மண்ணில் காங்கிரஸுக்கு நீங்க இடம் இல்லைன்னு சொல்ற, அது நிச்சயமா நடக்கும். விஜயோட சேர்ந்து வந்தாலும் சரி, அது வேற யாரோட சேர்ந்து வந்தாலும் இனி வந்து காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அது டெட்டு, அவ்வளவுதான், செத்த ஒரு பணம் தான் அது. இப்ப இருக்கிறது என்னன்னா, ஆட்சி அமைக்க வழி இல்லைன்னா அப்படியே விடணும். இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாரா இல்லைன்னா இன்னொரு 6 மாசம் கழிச்சு தேர்தல் வைக்கிட்டோம். அந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மை யாரு கிடைக்குது அவங்க ஆட்சி அமைக்கிட்டோம். ஆனா விஜய் முதல்வராக வரக்கூடாது அப்படிங்கிறதா வந்து என்னோட பார்வை. ஆனா இங்க தேர்தல் களத்துல இப்ப இருக்கிற சூழல்ல அதிமுக தரப்பு, அதாவது NDA தரப்பு அப்படித்தான் நினைக்குது. சரி பரவாயில்ல, யாரும் சப்போர்ட் பண்ண வேணா, விஜய் வந்து இங்கே வந்து இந்த ஆதரவுக்கு பிச்சை எடுத்துட்டு அலையிட்டோம், விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. இந்த 3 கட்சிகளை வந்து தனக்கு பெரிய முக்கியத்துவம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் பெரிய பரபரப்பு என்னன்னா, திமுக அதிமுக இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற பரபரப்பு நேத்துல இருந்து அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த ரூட் மாஃபியா வந்து இதை ஒரு பெரிய செய்தியா வந்து பரப்பி விட்டது. இப்போ அந்த செய்தி வந்து உண்மையாகிற ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகி இருக்கு. அது தோற்றம்னு தான் சொல்லணும். ஏன்னா அதாவது திமுகவும் அதிமுகவும் இரு துருவங்கள், எதிர் துருவங்கள். இந்த இரண்டும் ஒரே அணியில ஒரே பக்கத்தில் நின்று ஒரு ஆட்சியை உருவாக்கி அந்த ஆட்சிக்கு ஒருத்தரை வந்து முதல்வராக போட்டு அது 5 ஆண்டு காலம் வந்து அந்த ஆட்சி தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த 2 கட்சிகளும் ஆட்சி அமைச்சா என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைச்சா ஒரு 120 MLAக்கள் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் சேர்த்து கூட்டணியோட பாஜகவை தவிர்த்துட்டு, பாஜக ஒரு MLA அது தவிர்த்துட்டு கூட்டணி கட்சிகளுடைய MLAக்கள் எல்லாத்தையும் சேர்த்தா திமுக அதிமுக 2க்கும் 120 பேர் வராங்க. ஸோ மெஜாரிட்டிக்கு பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தரை முதல்வரை போடலாம். எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா MK ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் ஒருபோதும் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வர மாட்டோம், நாங்கள் வந்து எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 2 கட்சிகளும் ஒரே அணியில் நின்று ஒரு அரசை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சிங்கிறது விஜய்க்கு போயிடுது. 108 அவங்க பலமான எதிர்கட்சி. அப்படி அவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்களா அல்லது வேற ஏதாவது முடிவு எடுப்பாங்களான்றது அப்புறமா பேசலாம். ஸோ இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி நடப்பதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க என்ன இணக்கமாக இருந்தாங்கன்னா,
திமுக எந்த பிரச்சனையும் திமுக எப்படி என்ன எதிர்பார்க்கும், தங்கள் திட்டங்கள் அத்தனையும் அப்படியே தொடரணும் அப்படிங்கிறதா முதல் நிபந்தனையை வைப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த மெட்ரோ ரயில், அப்போ அந்த மேம்பால பணிகள் இதையெல்லாம் வந்து தொடர்ந்து கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக்கும். அதே போல மத்திய அரசு திணிக்க முற்படுகிற அல்லது கொண்டு வர முற்படுகிற திட்டங்களை எல்லாம் இப்போதான் வந்து ஃப்ரெண்ட்லி மேனர் வந்துட்டாங்க இல்லையா. ஏன்னா என்டிஏ தலைமையிலான ஆட்சிக்கு திமுக ஆதரவு அளிக்குது அப்படின்னும் போது எல்லாம் ஒரே அணிக்கு வந்துடுறாங்க, எல்லாமே ஃப்ரெண்ட்லி சப்போர்ட்னு வந்துட்ட பிறகு அவங்கள சொல்லி தடுத்து நிப்பாட்டலாம். எது பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம், மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, இது எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டி வைங்க, திணிக்காதீங்க அப்படின்னு வந்து அதிமுக மூலம் சொல்லி பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். அவங்களும் கூட வந்து நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு என்ன, காங்கிரஸ் இங்க இருக்கு, அதனால திமுக சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன்னு தானே பிஜேபி சொல்லிட்டு இருந்தது. இப்பதான் காங்கிரஸ் இல்லையே, காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிறத அவங்க நோக்கம். அது காங்கிரஸே வந்து அதுக்கான ஒரு குழியை தோண்டி அதில் போய் அதே படுத்துக்குச்சு. அப்போ வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா திமுக பக்கம் ஒரு 40 எம்பிக்கள் இருக்காங்க. அந்த இவங்களை விட்டுட்டா கூட காங்கிரஸோட 10 எம்பிக்கள் போச்சுன்னா மீதி 30 எம்பிக்கள் திமுக வசம் இருக்காங்க. ராஜ்யசபையிலே வந்து கணிசமான எம்பிக்கள் இருக்காங்கன்னும் போது அது பாஜகவுக்கு அனுகூலம் தான். பாஜகவுக்கு அது ரொம்ப வசதியாக போயிடுது. அப்போ இந்த நீட்டு அதுக்கு கூட விலக்களிக்க கோரலாம், ஃப்ரெண்ட்லியாக கேட்கலாம்ல. எங்கள் ஸ்டேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் விலக்கு கொடுங்க, ஏன்னா மற்ற ஸ்டேட் எதுவும் கேட்கல, நாங்கள் தான் கேட்குறோம், எங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இந்த மாதிரியான ப்ளஸ் இருக்குது இந்த கூட்டணி வந்து தொடர்ந்தா. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம், இந்த 5 ஆண்டு காலத்தை ஓட்டிடலாம். அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கான தேர்தல் வரும்போது மக்கள் மத்தியில் நாங்கள் சொன்னோம் இல்லையா, திமுக அதிமுக கூட்டணியில் இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒன்று தான், பாஜகவோட கள்ள தொடர்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்லாம் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் உண்மை தானே அப்படின்ட்டு விஜய் பரப்புரை செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடைசி பேச்சு, தேர்தலுக்கு முன்னே கடைசி பேச்சு விஜய் பேசுறது கேட்டிருப்பீங்க. நான் அவங்க கூட சேருவாங்க, இவங்க கூட சேருவாங்க, இவங்களால இயக்கப்படுறலாம் சொன்னாங்களே, நான் யாரையா போனேன்னா, நான் பற்றியா கடைசி வரைக்கும் தனியாக தானே நின்றேன், தனியாக நின்று தானே மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னான் இல்லையா. அதை திரும்ப வந்து பிரச்சாரமாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது தேர்தலில் ஓரளவுக்கு வந்து அது எடுபட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அவங்களுடைய அந்த ரூட்டு மாஃபியா வந்து ஏற்கனவே பொய் பிரச்சாரம் தான் பண்ணாங்க, பொய் பிரச்சாரமே வலுவாக பண்ணிட்டாங்க. இப்போ இப்படியெல்லாம் நடந்தால் இதை இன்னும் பல மடங்கு ஊதி பெரிதாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. அதில் திமுக அதிமுக 2 பேருக்குமே அடிவிடும். ஏன்னா 2 பேரும் கூட்டணி, இப்போ 2 பேரும் தனித்தனி பிரிஞ்சு திரும்ப அணி சேர்ந்து ஒருத்தர் வந்து எதிர்த்து நிற்க முடியுமா தேர்தலில்? எப்பா நீங்கள் தானே இப்போ ஆட்சி பண்ணீங்க கடந்த 5 வருஷம், இப்போ தனித்தனி பிரிஞ்சு நின்று ஓட்டு கேட்டால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன், இவன் தான் வந்து உங்களை எதிர்த்து நின்னவன், இவனுக்கே போடுறேன்னு விஜய்க்கு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால இந்த திமுக அதிமுக கூட்டுங்கிறது ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், அரசியலில் ஒரு பரபரப்புக்கு உதவும், ஒரு 2-3 ஆண்டு காலம் வந்து கடத்துவதற்கு கூட அது உதவும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீண்ட கால அந்த தொலைநோக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிதாக திமுகவுக்கு கை கொடுக்காது, அதுக்கு எதிராக தான் முடியும். அதே போல் அதிமுகவும் கை கொடுக்காது, எதிராக தான் முடியும். ஒரு தற்காலிக வெற்றி அப்படித்தான் அதை எடுத்துக்கணும். அப்போ உடனடியாக என்ன பண்ணணும்னா இந்த பொலிட்டிக்கல் நகர்வுகளை நிப்பாட்டுறது தான் நல்லது. மாறாக இப்போ என்ன சினாரியோ, 115க்கு 113க்கு மேலே 112 கரெக்டாக 112 எம்எல்ஏக்களுக்கு மேலே வந்து ஆதரவு திரட்ட முடியாத சூழலில் விஜய் அப்படியே நிற்கணும், தவிக்கணும். ஏண்டா இந்த தேர்தல் அரசியலுக்கு வந்தோம், ஏண்டா இந்த திமுகவை எதிர்த்துன்னு இப்போ யார் தவிக்கணும்னா விஜய் தான் தவிக்கணும். விஜய் தான் வந்து இப்போ தூக்கமில்லாத இரவுகளை கடத்துவதாக கேள்விப்படுறோம். காரணம் என்னன்னா இந்த அரசியலில் இந்த ஆப்பு அசைச்சிட்டு மாட்டிக்கிற குரங்கு கதையாத்தான் வந்து இப்போ விஜயனுடைய நிலைமை மாறி இருக்கு. இந்த நிலை இப்படியே தொடரணும், அதுதான் நல்லது. என்னை மாதிரியான பத்திரிகையாளர்கள் வந்து நாங்கள் அதை அப்படித்தான் பாரு, இது இப்படியே தொடர்ந்தா ஆளுநர் ஆட்சி வரும், கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் வந்து இப்போ இந்த யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைங்கப்பா, இதை ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு தான். திமுக அதிமுக அல்லது நிறைய எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிற இந்த கட்சி இதுக்கு தான் சொல்றாங்க. ஆனா கவர்னர் ஆட்சி ஏற்கனவே தொடங்கிருச்சு தமிழ்நாட்டில். 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க விஜய்க்கு, இன்னும் 2 நாள். இந்த 2 நாளைக்குள்ள வந்து அந்த பெரும்பான்மை நம்பர்ஸை காமிச்சா
விஜய் ஆட்சி அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா விஜயினுடைய ஆட்சி அமைக்கிற கனவாகவே போயிடும். சிஎம் கனவை சினிமாவில் மட்டும்தான். சினிமாவில் இப்போ நடிக்கவும் முடியாது. சினிமாவில் நடிக்க போனால் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா சென்சார் போர்டு கையில் விஜயனுடைய குடுமி மாட்டிக்கிட்டு இருக்கு, சிபிஐ கையில் விஜயனுடைய எதிர்காலமே மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் கரூர் கேஸை தோண்டி திரும்ப எடுத்துட்டாங்க. அதில் குற்றவாளி பட்டியலில் வந்து விஜய் பேரை சேர்க்குறாங்க. விஜய்க்கு 2 ஆண்டு காலம் குறைந்தபட்ச தண்டனை அப்படின்னு அறிவிச்சாலே விஜயனுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் க்ளோஸு. அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அப்பீலுக்கு போகலாம், தண்டனையை குறைச்சிக்கிட்டு வரலாம். என்ன பண்ணாலும் இப்போதைக்கு வந்து அரசியலில் நிற்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும். கட்சி ஆக வருச்சுன்னா அஜெக்ட் பண்ணிட்டு போயிடும். இதுதான் விஜயனுடைய நிலைமை. இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, சரி இவங்க திமுக அதிமுக ஒன்றா நின்னாங்கன்னா விஜய் வந்து மொத்த எம்எல்ஏக்களையுமே வந்து ரிசைன் பண்ண சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ரிசைன் பண்ணால் இப்போ இருக்கிற பாஜக அரசு அதை பற்றி கவலையே படாது. 108 பேர் ரிசைன் பண்ணிட்டா உடனே பார்லிமெண்ட், அதாவது சட்டமன்றத்தை கலைச்சிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? ஒருபோதும் நடக்காது. பிஜேபி வந்து ஃபார்மா என்ன தெரியுமா பண்ணால், அடுத்த 1 மாதத்துக்குள்ள அந்த 108 தொகுதியில் ரீஎலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுதேர்தல் வைக்க. அந்த 108 தொகுதியில் பாதியை கூட கைப்பற்ற முடியாது விஜயால. பப்பரப்பாரு நீங்கள் நடுத்தருவில் தான் நிற்கணும். அதற்கு தயாராகுது பாஜக அப்படிங்கிறதா வந்து உண்மை. நீ ஒரு வேளை ரிசைன் பண்ணினா ரொம்ப நல்லதா தம்பி, அப்படியே இரு, நான் தேர்தல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் வைக்கும். அப்போ இயல்பாகவே வந்து அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிற கட்சி அது வந்து ஆட்சியை பிடிச்சிடும். 108 எம்எல்ஏ தான் இவனது. இந்த 108 எம்எல்ஏ போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுட்டு விஜய் வந்து அம்போன்னு நிற்பான். அப்போ திமுக அதிமுக இயல்பாகவே மீண்டும் இருதுருவமாக பிரிஞ்சு நின்று ஆட்சியை வந்து அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இவங்க சைட்லேருந்து வர்ற தகவல் பயமுறுத்துறாங்களாம். 108 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் இந்த சட்டமன்றத்தை கலைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா ஒரு தகவல் வருது. அதுக்கு தான் இந்த பதில். இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த தாவேகாவில் இருக்கிற 108 பேர்ல சரிபாதி பேர் பிரிஞ்சு ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட சேர்ந்துடலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. என்னன்னா, ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி அவங்க எம்எல்ஏ இருக்காங்க. திரும்ப ஒரு எலெக்ஷன்ல அவங்க போய் நின்னா அவங்கள யாருன்னு ஜனங்களுக்கு தெரியாது. இவனுக்காரா நம்ம ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு திரும்ப திமுக அதிமுக யாருக்காவது ஓட்டு போட்டு இவங்களை அம்போன்னு விட்டுருவாங்க. அந்த பயம் வந்து தாவேகா எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கு இருக்கு. அவங்களுடைய லட்சணம் ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ சந்தி சிரிக்குது. ஒவ்வொருத்தரும் எப்பேற்பட்ட கேப் மாதிரி, எப்பேற்பட்ட தற்கூரி, எப்பேற்பட்ட திருட்டு பையன் அப்படிங்கிறத ஜனங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தூத்துக்குடியில் ஒருத்தனை தேர்ந்தெடுத்தாங்க. அவன் வந்து பேசுனதை கேட்டு வந்து காரி துப்புறாங்க தூத்துக்குடி மக்கள். ஐயோ, இப்படி ஒரு தற்கூரியை வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டுமாடா, எல்லா ஊருக்கும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டு போட்டாங்கல்ல. உண்மையில வேட்பாளர் யாரு, உண்மையான எம்எல்ஏ, அவன் லட்சணம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தலையில அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த சூழல்ல இந்த 108 பேர் ரிசைன் பண்ணிட்டு மறுதேர்தல் வச்சா என்ன ஆகும்? எத்தனை பேர் ஜெயிப்பாங்க? இருக்கு இல்லையா? அதனால இந்த 63 பேர் மொத்தம் தாவேகால 108 பேர்ல 63 பேர் நம்ம ஏதாவது ஒரு திராவிட ஸ்ட்ரைட்டா ஒரு நேரடி ஸ்பிளிட், வெர்டிகல் ஸ்பிளிட் வாங்கல, அது போல கட்சியை 2ஆ உடைச்சிட்டு ஒரு 63 பேர் மட்டும் போயிட்டு திமுக அல்லது அதிமுக ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்து ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கிறதா வந்து சொல்றாங்க. எல்லாரையும் வந்து ஒரு பனையூர் தாண்டி வந்து இதில் ஒரு ரெசார்ட்ல வந்து அடைச்சி வச்சிருக்காப்புல விஜய். ஸோ அது எப்போ வெளியில் வரப்போகுது அந்த உண்மைங்கிறது தெரியல. ஏன்னா 10ஆம் தேதிக்கு பிறகு அந்த 63 பேரோட முடிவெல்லாம் வெளியே வந்துடும். 10ஆம் தேதி வரைக்கும் தான் இவனுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த 6-7 பேரோடைய அந்த ஆதரவு ஒருவேளை விஜய்க்கு கிடைக்கலன்னா நிச்சயமா வந்து அவ்வளவுதான், ஆளுநர் ஆட்சி வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும். அதுக்கு பிறகு வந்து 6 மாச காலத்துக்குள்ள திரும்ப வந்து இவங்க ஒரு அணி ஃபார்ம் பண்ணி கொண்டு போய் நம்பர்ஸை காமிச்சா அந்த ஆளுநர் ஆட்சி விலக்கி கொள்ளப்பட்டு மீண்டும் வந்து முதல்வர் அப்பாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 10ஆம் தேதி தாண்டிச்சுன்னா இந்த மாதிரி பிளவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போ இருக்கிற அரசியல் சினாரியோ வந்து இது. பல்வேறு நகர்வுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எதுவும் முழுமை பெறவில்லை, அதுதான் உண்மை. இந்த நகர்வுகளுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ஒரு விவிஐபி பத்தி தான் பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரை பத்திய அந்த வீடியோவை நான் அடுத்து தரேன்.